டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 1 2011 கேட்டிருக்காங்க. மீசிமா மீபேவா அந்த கான்செப்ட். இது வந்து மீசிமா மீச்சிறு பொது மடங்கு, மீபோமா அந்த மீச்சிறு பொது மடங்கு, அதான் கான்செப்ட். ஏ மற்றும் பியின் மீச்சிறு பொது மடங்கு ஏ எனவும், பி மற்றும் சியின் மீச்சிறு பொது மடங்கு பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏவின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் மீபேவா மீன்சிமாவுடைய பேசிக் கான்செப்ட்லாம் கிளியராக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா படித்தோன்னே ஆன்சர் ஏ தான் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி சார் அப்படின்னாக்கா, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஏ பி, இப்போ ஏ வந்துட்டு நான் ஒரு 8ன்னு எடுத்துக்கிறேன், பி வந்துட்டு 4. அப்போ ரெண்டுக்குமான மீச்சிறு பொது மடங்கு 8 தெரிஞ்சிடும். 8ல் ஒரு 8 இருக்குது, 8ல் 2 4 இருக்குது. ஸோ மீச்சிறு பொது மடங்கு 8. அதே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பி மற்றும் சியின் மீச்சிறு பொது மடங்கு. பி தான் நமக்கு தெரியுது 4 அப்படின்னு வச்சுக்குவோம். இது 2ஆக இருக்கும். 4ல் 4 அடங்கும், 4ல் 2 4 அடங்கும். அப்போ இது ரெண்டுக்கும் மீச்சிறு பொது மடங்கு என்னது 4 பி. அப்போது ஏஎன்சி அதுக்கான மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ என்ன 8, சி என்ன 2. அப்போது 8ல் 2 அடங்குமா, அடங்கும். அதே மாதிரி 8ல் 8 அடங்கும், 8ல் 4 2 அடங்கும். அப்போது 8 தான் ஆன்சர். இதுதாங்க, இது பேசிக் மீசிமா மீபேவா பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுருந்தவங்க நீங்கள் படித்த உடனே இதுக்கான ஆன்சர் போட முடியும். அப்படி பேசிக் கான்செப்ட் தெரியாதவங்க தான் என்ன பண்ணணும், நீங்கள் பேசிக் கற்றுக்கணும். அந்த பேசிக் கிளாஸஸ் வந்து நம்ம சிவா ஐஏஎஸ் அகாடமியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதேமாரி பேசிக் புரிஞ்சவங்களும் இந்த மாதிரி பார்த்தோன்னே ஆன்சர் போடணும். இதுக்கு மேலே இதுக்கு ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஃபார்முலாலாம் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சதை வச்சு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணுன்னா நம்ம சிவா ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.